இடியம் அகாடமி யூஜிசி நெட் தேர்வாளர்களுக்கு வணக்கம். யூஜிசி நெட் பேப்பர் 2 தமிழில் முதல் 2 யூனிட்டான பழந்தமிழ் இலக்கியங்கள் மற்றும் காப்பியம் யூனிட் பற்றி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அடுத்த 2 யூனிட்டான அலகு 3ல் பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், தனிப்பாடல்கள், உரையாசிரியர்கள் பற்றியும், அலகு 4ல் இக்கால இலக்கியத்தில் எதெல்லாம் முக்கியம், எப்படியெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு, இனிமேல் எப்படியெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவோட கடைசியில் சில பயிற்சி வினாக்கள் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வினாக்களும் இதுக்கு முன்னாடி தேர்வில் கேட்ட வினாக்கள் தான். நம்ம இது மாதிரி எல்லா யூனிட்டையும் ஒவ்வொரு வீடியோவில் பார்க்க போகிறோம், இருக்கிற எல்லா 10 யூனிட்டையுமே. அதில் இன்றைக்கி நம்ம 3வது யூனிட்டையும் 4வது யூனிட்டையும் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஃபேக்கல்டி ரவி பிரசாந்த். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பக்தி இலக்கியம். பக்தி இலக்கியம் பற்றி ஒரு பொதுவான சில குறிப்புகள் பார்த்துடலாம். பக்தி இலக்கியம் எப்போ செல்வாக்கு பெற்றுச்சு அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டில் தான் பக்தி இலக்கியங்கள் வந்து செல்வாக்கு பெற்றுச்சு. சைவ வைணவ சமயங்களோட எழுச்சி பெற்ற காலம் அப்படின்னு பார்க்கப்படுறது தான் பக்தி இலக்கிய காலமான 7ஆம் நூற்றாண்டு. காலந்தோறும் தோன்றிய தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிகுந்த இலக்கியங்களை தன்னகத்தே பெற்ற சிறப்புக்குரியது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பக்தி இலக்கியம் காலம்தான். அந்த வகையில் சங்க காலம் தொட்டே தற்காலம் வரையிலும் பக்தி இலக்கியம் வளர்ச்சி பெற்ற பாங்கினை வந்து இந்த 3வது யூனிட் வந்து நமக்கு வந்து சொல்லுது. பக்தி இயக்கமாக வளர்ந்தபோது சமயமும் பல வகையான இலக்கிய வகைகளும் நிறைய பெருகி பல துறைகளை வளர்ச்சி பெற்றதுன்னு இந்த யூனிட் வந்து நமக்கு தெரியப்படுத்துது. அருளாளர்கள் புலவர்கள் பாடிய இலக்கியங்களை பிற்காலத்தில் பக்தி இலக்கிய வகைமையை தோற்றம் பெற்றதையும் வந்து இந்த படம், அதாவது யூனிட் 3 வந்து நமக்கு சொல்லுது. அதில் முதலாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சைவமும் தமிழும். தமிழை வந்து பக்தி மொழி அப்படின்னு கூறினது யார் அப்படின்னா தனிநாயகம் அடிகள் அவர்கள். சமய மறுமலர்ச்சி காலம், பக்தி இலக்கிய காலம், பக்தி இயக்க காலம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிற காலம் எது அப்படின்னா பல்லவர்கள் ஆட்சி செய்த காலம்தான் சமய மறுமலர்ச்சி காலம், பக்தி இலக்கிய காலம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது. சைவ பெரியோர்கள் பாடிய பாக்கள் வந்து திருமுறைகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. மொத்தம் 12 திருமுறைகள் இருக்குது. அதில் 1, 2, 3 திருமுறைகள் வந்து திருஞான சம்பந்தர் தேவாரம் அப்படின்னு அழைக்கப்படுது. 4, 5, 6 திருமுறைகள் திருநாவுக்கரசருடையது, அதுவும் தேவாரம்னு அழைக்கப்படுது. 7ஆம் திருமுறை சுந்தரருது, அதுவும் தேவாரம்னு அழைக்கப்படுது. 8ஆம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர், அவர் வந்து திருவாசகம், திருக்கோவையார் இதெல்லாம் எழுதியிருக்காரு. 9ஆம் திருமுறை வந்து திருமாளிகை தேவர் முதலிய 9 பேர், திருமாளிகை தேவரும் எழுதியிருக்காரு, அவரோடு சேர்ந்து 9 பேரும் இருக்காங்க. 10ஆம் திருமுறை வந்து திருமூலர் அவர்கள் எழுதியது, அதை வந்து திருமந்திரம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். 11ஆம் திருமுறை வந்து திரு ஆலவாய் உடையார் உட்பட 12 பேர் எழுதியிருக்காங்க. 12ஆம் திருமுறை வந்து சேக்கிலார் பாடிய பெரிய புராணம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் வந்து இந்த 12 திருமுறைகளையும் தொகுத்தவர் யார் அப்படின்னா நம்பியாண்டவர் நம்பி தான் இந்த 12 திருமுறைகளையுமே தொகுத்திருக்கிறாரு. நம்பியாண்டார் நம்பி தொகுத்தது என்னமோ 11 திருமுறைகள் தான். நம்பியாண்டார் நம்பிக்கு பின் சேர்ந்தது தான் பெரிய புராணம். ஒவ்வொரு திருமுறையிலுமே கூறப்பட்டுள்ள முக்கியமான செய்திகள், நாயன்மார்களோட முக்கிய குறிப்புகள், இதெல்லாமே தேர்வுக்கு நம்ம படிச்சுக்கணும். ஒவ்வொரு திருமுறையிலையுமே என்ன மாதிரியான செய்திகள் இடம்பெற்றிருக்கு, எந்த தலம் பாடப்பட்டிருக்கு, அதில் சிறப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும், ஒவ்வொரு நாயன்மார்கள் பற்றின ஒரு பொதுவான குறிப்புகள், அவர்களுக்கு என்ன சிறப்பு, அவர்களுடைய இறைவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கைகள் என்ன, அதன் பேரில் அவர்கள் செய்த செயல்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வைணவ தமிழ். வைணவ தமிழில் நம்ம பார்க்க போகிறது 4000 திவ்ய பிரபந்தம். எப்படி சைவர்களுக்கு திருமுறைகளோ அதுபோல் வைணவர்களுக்கு வந்து 4000 திவ்ய பிரபந்தம். வைணவ மரபில் கோயிலில் உள்ள இறைவனை போற்றி பாடுதல், மங்களாசனம் செய்தல் அப்படின்னு அழைக்கப்படுது. அதனை பாடியவர்கள் தான் ஆழ்வார்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இறைவனின் திருவடியில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் எனப்பட்டனர் அப்படிங்கிற ஒரு குறிப்புமே இருக்குது. ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12 பேர். ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்னு பார்த்தோம் அப்படின்னா 12 பேர். அவர்கள் பாடிய மொத்த பாடல்கள் வந்து 3776 பாடல்கள் 12 பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி. இந்த நாதமுனி அவர்கள் தான் இந்த பாடலை இயற்பாவும் பிரிச்சிருக்காரு. இசைப்பா இயற்பா அப்படின்னு பிரித்தது யார் அப்படின்னாலும் நாதமுனி அவர்கள் தான். 4000 திவ்ய பிரபந்தம் என்று பெயரிட்டவர் யார் அப்படின்னாலும் நாதமுனி அவர்கள் தான். இதற்கு ஆன்ற தமிழ்மறை, திராவிட சாகரம் அப்படின்னு வேறு பெயர்களுமே உண்டு. இப்போ வந்து தமிழ்மறை என்று அழைக்கப்படுகிறது எது அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம். மொத்தம் 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், ஆண்டாள் அப்படின்னு 12 பேர் இருக்காங்க.
இவர்கள் பற்றிய பொதுவான குறிப்புகளும் சிறப்புகளுமே நம்ம படிக்கணும். இப்போ சான்றா எப்படி அப்படின்னா, இப்போ ஆண்டாள் பற்றி ஆண்டாள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தார். பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் அப்படின்னு போற்றப்படுபவள் யாருன்னா ஆண்டாள். அது மட்டும் இல்லாமல் சூடி கொடுத்த சுற்றக்கொடியே அப்படின்னு போற்றப்படுபவளும் ஆண்டாள் அவர்கள் தான். நாச்சியார் என்று அழைக்கப்பட்டவள் ஆண்டாள். திருப்பாவை திருமொழி பாடியவள் ஆண்டாள். திருமொழிக்கு நாச்சியார் திருமொழி என்ற பெயரும் உண்டு. ஏன் அப்படின்னா இவங்கள நாச்சியார் நம்ம அழைக்கிறோம்ல, அதனால் இவங்க பாடிய திருமொழி வந்து நாச்சியார் திருமொழி அப்படின்னும் அழைக்கிறாங்க. இது போல் 12 ஆழ்வார்களுக்குமே அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய சிறப்பு, அவர்கள் பாடிய நூல்கள் என்ன அப்படிங்கிற குறிப்புகளையுமே நம்ம படிக்கணும். அடுத்ததாக நமக்கு அமைந்தது எது அப்படின்னா சித்தர் பாடல்கள். சித்தர்கள் மொத்தம் 18 பேர் இருக்காங்க. இதில் அகத்தியர் வந்து முதன்மையானவர் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவரை தொடர்ந்து பட்டினத்தார், பத்திரக்கிரியார், சிவவாக்கியார், பாம்பாட்டி சித்தர், இடைக்காட்டு சித்தர், அகப்பை சித்தர், குதம்பை சித்தர், கடுவெளி சித்தர், அழகனி சித்தர், கொங்கண சித்தர், பீர் முகமது, மதுரை வாழைசாமி, சாட்டை முனி, திருமூலர், உரோமா ரிஷி, கருவூரார், ராமலிங்க அடிகளார், இவங்க மாதிரி 18 சித்தர்கள் பற்றின குறிப்புகள் நம்ம படிக்கணும். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அருணகிரிநாதர் பற்றின குறிப்பையும் தாயுமானவர் பற்றின குறிப்பையுமே கொடுத்துருக்காங்க. அவங்க இது வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா சித்தர் பாடல்களோட தொடர்ச்சியாகவே அருணகிரிநாதர், தாயுமானவர், வள்ளலார் அப்படின்ட்டு நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை பற்றின குறிப்புகளுமே நம்ம பார்க்கணும். இப்போ சான்றாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ குதம்பை சித்தர், இவரோட இயற்பெயர் தெரியல. பெண்ணை முன்னிலைப்படுத்தி குதம்பாய் என்று விளைத்து பாடியதால் குதம்பை சித்தர் என்று பெயர் பெற்றார். இது வந்து ஒரு பெயர் காரணம். எப்படி குதம்பை சித்தர் அப்படின்னு ஒரு பெயர் வந்துச்சு அப்படின்னா இந்த காரணம். இடையர் குலத்தை சேர்ந்தவர். இது போல் ஒவ்வொரு சித்தர் பற்றின குறிப்புகளையுமே நம்ம அறிந்து வைத்துக்கணும். அவருடைய பாடல்களோட இயல்புகள் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பாடல்கள் அவங்க பாடியிருக்காங்க, அந்த பாடல்களில் எதை முன்னிலைப்படுத்தி பாடியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்புகளையுமே நம்ம பார்க்கணும். அதை தொடர்ந்து மிக முக்கியமான பகுதி எது அப்படின்னா சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியங்கள்லேருந்துமே நிறைய வினாக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சிற்றிலக்கியம் பற்றின குறிப்புகளில் சிற்றிலக்கியம் அப்படிங்கிறதுக்கு பிரபந்தம் அப்படிங்கிற பெயர் இருக்குது. பிரபந்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு வடமொழி சொல். பிரபந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு தமிழில் பொருள். அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற அந்த 4ல் ஒன்றை பற்றியோ சிலவற்றை பற்றியோ பாடும் உறுதி பொருள்கள் சிற்றிலக்கியம், சிறுகாப்பியம் போல. தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் உள்ள புறத்திணையலில் இடம்பெற்றுள்ள சில நூற்பாக்களே சிற்றிலக்கியங்கள் தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்தது. சிற்றிலக்கியங்களோட இலக்கணத்தை கூறும் நூல்கள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாட்டிய நூல்கள் தான் சிற்றிலக்கியங்களோட இலக்கணத்தை கூறுது. சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை தெளிவாக கூறும் நூல் எது அப்படின்னா பன்னிரு பாட்டியல். சிற்றிலக்கிய வகை மொத்தம் 96. சிற்றிலக்கிய வகை 96 அப்படின்னு முதல்ல கூறிய நூல் எது அப்படின்னா பிரபந்த மரபியல் அப்படிங்கிற ஒரு பாட்டியல் நூல் தான் சிற்றிலக்கியோட வகை 96 அப்படின்னு முதல்ல கூறுச்சு. பிள்ளைக்கவி முதல் புராணம் ஈராக 96 என்னும் தொகையதாம் என்பது பிரபந்த மரபியல். பிரபந்த மரபியல் தான் சிற்றிலக்கிய 96 அப்படின்னு கூறுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கான நூற்பா தான் இந்த நூற்பா. சிற்றிலக்கிய நூலாசிரியர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குமரகுருபரர், சிவபிரகாசர், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, இவங்க எல்லாமே சிற்றிலக்கிய நூலாசிரியர்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவர்கள். சிற்றிலக்கிய வேந்தர் அப்படின்னு நம்ம யார் அழைக்கிறோம் அப்படின்னா குமரகுருபரர் அவர்களை தான் சிற்றிலக்கியத்தோட வேந்தர் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். பெரும்பாலான சிற்றிலக்கியங்கள் வந்து எந்த சமயத்தை சேர்ந்தவனாக இருந்திருக்கு அப்படின்னா சைவ சமயத்தை சேர்ந்தவகையாக தான் பெரும்பாலான சிற்றிலக்கிய நூல்கள் இருந்திருக்கு. 96 சிற்றிலக்கிய வகைகள் பற்றின விளக்கமுமே நம்ம வந்து படிக்கணும். என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த வகைகளில் மிகச்சிறந்த நூல்கள் எது எது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதில் என்ன செய்திகள் குறிப்பிட்டிருக்காங்க, அதில் யாரை பாட்டுடை தலைவனாக வச்சு பாடியிருக்காங்க, அந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படிங்கிற பற்றின செய்திகளையுமே நம்ம பார்க்கணும். இப்போ சான்றாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்தாதி அப்படிங்க வந்தது அந்தத்தை ஆதியாக வைத்து பாடுவது அந்தாதி. அந்தாதி அப்படிங்கிறதுக்கு சொற்றொடர் நிலை அப்படிங்கிற அந்த பெயரும் உண்டு. பிற மொழியில் இல்லாத அமைப்பு எது அப்படின்னா அந்தாதி. இப்போ அந்தாதினா என்ன நமக்கு தெரியும். அந்தாதி அப்படின்னா எந்த ஒரு சொற்களை கொண்டு முடியுதோ அதே சொற்களில் அடுத்த வரி ஆரம்பிக்கிறது தான் அந்தாதி. இப்போ முதலில் வந்த அந்தாதி நூல் எது அப்படின்னா அற்புத திருவந்தாதி. அற்புத திருவந்தாதி வந்து காரைக்கால் அம்மையார் அவர்களால் இயற்றப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும். காரைக்கால் அம்மையார் பற்றிய குறிப்புகள் வந்து பக்தி இலக்கியங்களில் சைவத்தில் வருது அப்படிங்கிறது தெரியும். நம்ம இதில் வந்து காரைக்கால் அம்மையார் பற்றின
குறிப்புகள் நம்ம படிக்கிறப்பயே இந்த குறிப்புகளும் நமக்கு தெரிஞ்சிடும். இதில் அந்தாதி பாட வல்லவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். அந்தாதி நூல்கள் 2 பார்த்துருவோம். காரைக்கால் அம்மையார் அவர்கள் எழுதிய அற்புத திருவந்தாதி, அப்புறம் திருமலிசை ஆழ்வார் எழுதிய திருவந்தாதி. இந்த 2 நூல்களுமே அந்தாதியில் மிக சிறப்பு வாய்ந்த நூல். இதில் காரைக்கால் அம்மையார் எழுதிய அற்புத திருவந்தாதி வந்து சைவ சமயத்தைச் சேர்ந்தது. திருமலிசை ஆழ்வார் எழுதிய திருவந்தாதி வந்து வைணவத்தைச் சேர்ந்தது. அடுத்த ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா தனிப்பாடல்கள். தனிப்பாடல் அப்படிங்கிறது ஒரு நூல் அமைப்பில் அடங்காமல் தனித்து நின்று முழுமையான கருத்தை தரும் தனிச்செயல் ஆகும். அதாவது எதுலேயுமே சேராமல் தனித்து சேராத பாடல்கள், ஒரு தொகுப்பில் வராத பாடல்கள் தான் தனிப்பாடல்கள். இவை பெரும்பாலும் கவிஞர்கள் உடனடியான உணர்வுகள், நகைச்சுவை, ஸ்லேடை மற்றும் அறிவுரைகளை வெளிப்படுத்துகின்றன. இந்த தனிப்பாடல்களில் சிறப்பானவர்கள் யார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்படின்னா ஔவையார், காளமேக புலவர், இரட்டையர்கள், படிக்காசு புலவர்கள் போன்றவர்கள் வந்து தனிப்பாடல்களில் சிறப்பானவர்களாக பார்க்கப்படுறாங்க. இவர்கள் பாடிய தனிப்பாடல்களை வந்து தொகுத்து போட்டவை வந்து தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற பெயரில் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட குறிப்புகள், அவர்கள் எழுதிய நூல்கள், அதை பற்றி நம்ம பார்க்கணும். முடிந்தால் அவர்கள் எழுதிய பாடல்களோட வரிகளையுமே நம்ம பார்த்துடணும். இப்போ சான்றா படிக்காசு புலவர் வந்து பற்றின குறிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா படிக்காசு புலவர் அப்படிங்கிறவர் வந்து வைத்தியநாத தேசிகரோட மாணவர். வைத்தியநாத தேசிகருமே ஒரு தமிழ் இலக்கிய இலக்கண வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு நபர். அவரை பற்றின குறிப்புகளையும் நம்ம கண்டாயம் பார்க்கணும். நம்ம அடுத்தடுத்த வர வகுப்பில் வைத்தியநாத தேசிகர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ படிக்காசு புலவர் வந்து வைத்தியநாத தேசிகரோட மாணவர். சந்தப்பா பாடுவதில் வல்லவர். இந்த சந்தப்பா அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு வகைகளை பற்றியுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஒரு பாவகையை கொடுத்து இப்போ வெண்பாவை கொடுத்துட்டு ஈற்றடி முச்சீராய் ஏனையடி நாச்சீராய் வரும், அதில் ஈற்றடி வந்து முச்சீராய் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துட்டு சரியான விடையை தேர்வு செய்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட கொடுப்பாங்க. அதனால் நம்ம பாவகைகள் பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். உலா பிள்ளை தமிழில் நூல்கள் எழுதியுள்ளார் யார் அப்படின்னா படிக்காசு புலவர் வந்து உலாவில் நூல்கள் எழுதியிருக்காரு, பிள்ளைத்தமிழ்லேயும் நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அடுத்ததாக இலக்கிய உரையாசிரியர்கள் அப்படிங்கிற பகுதி இருக்குது. இந்த இலக்கிய உரையாசிரியர்களை பற்றின ஒரு பொதுவான குறிப்பு என்ன அப்படின்னா தமிழ் இலக்கியங்களில் கடினமான செய்யுள் வடிவங்களை பொதுமக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் உரைநடை வடிவில் விளக்கியவர்கள் யார் அப்படின்னா உரையாசிரியர்கள். இவர்கள் வந்து 10ஆம் முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை இவர்களின் காலம் பொற்காலமாக கருதப்படுகிறது. உரையாசிரியர்களின் பொற்காலமாக கருதப்படும் நூற்றாண்டு எது அப்படின்னா 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை. இதில் வந்து பரிமேலழகர் வந்து திருக்குறளோட எழுதின உரை வந்து சிறப்பான உரையாக பார்க்கப்படுது. அதே போல் அடியாருக்கு நல்லார் அவர்கள் எழுதிய சிலப்பதிகாரத்துக்கான உரை வந்து சிறப்பான உரையாக பார்க்கப்படுது. இளம்பூரணார், பேராசிரியர் நச்சினார்க்கினியர் மற்றும் மணக்குடவர் ஆகியோரும் மிக முக்கியமான உரையாசிரியர்கள் ஆவார்கள். இப்போ சான்றா வந்து அடியாருக்கு நல்லார் வந்து சிலப்பதிகாரத்திற்கு சிறந்த உரை கண்டவர். இப்போ சிலப்பதிகாரத்துக்கு சிறந்த உரை கண்டவர் யார் அப்படின்னு வினா வருது அப்படின்னா அதுக்கான விடை வந்து அடியாருக்கு நல்லார். அடுத்து முத்தமிழும் அறிந்தவர். கலிங்கத்து பரணியை முதலில் மேற்கோள் காட்டிய மிக முக்கியமான குறிப்பு இது. கலிங்கத்து பரணியை முதலில் மேற்கோள் காட்டியவர் யார் அப்படின்னா அடியாருக்கு நல்லார் தான். இதே போல் அடியாருக்கு நல்லாரை தொடர்ந்து நச்சினார்க்கினியர், திருக்குறளோட பழைய உரையாசிரியர்கள் ஒரு 12 இருக்காங்க, அவர்களை பற்றின குறிப்புகள், நாதமுனி, சிவஞான முனிவர், பண்டித மு கதிரேச செட்டியார், அவை துரைசாமி பிள்ளை. இப்போ அவை துரைசாமி பிள்ளை பற்றி பார்க்குறப்ப அவர்கள் வந்து இப்போ நிறைய நூல்களில் தொகுத்து அதை வெளியிட்டிருக்காங்க. அவர்கள் பற்றின குறிப்புகளும் அவர் என்னென்ன நூல்கள்லாம் தொகுத்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்புறம் பெருமலை புலவர் போவே சோமசுந்தரனார், பின்னத்தூர் நாராயணசாமி ஐயங்கார். நற்றினை முதல்ல பதிப்பித்து வெளியிட்டது யார் அப்படின்னா பின்னத்தூர் நாராயணசாமி ஐயங்கார் தான். அவருடைய குறிப்புகள். அப்புறம் வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் கம்பராமாயணத்துக்கு உரை எழுதி அதை வெளியிட்டிருக்காரு. உவேசா வந்து பதிப்புத்துறையில் மிகப்பெரிய ஒரு முன்னோடி. உவேசா பற்றின குறிப்புகளுமே பார்க்கலாம். போன முறை கூட உவேசாவுக்கு சுவடிகள் தர மறுத்தவர்கள் யார் அப்படின்னு கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதனால் உவேசா பற்றின குறிப்புகளும் மிக முக்கியம். அடுத்து சிவை தாமோதர பிள்ளை, புலவர் குழந்தை, சிவகவிமணி சுப்பிரமணிய முதலியார், காமு ஷெரீப், இவங்களை பற்றின குறிப்புகளுமே நம்ம படிக்கணும். இப்போ ஒருத்தர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா
அவங்க தொகுத்த நூல்கள் என்ன, அவங்க வெளியிட்ட நூல்கள் என்ன, அதுக்கு என்ன மாதிரியான உரைகள் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றின எல்லா குறிப்புகளையுமே நம்ம பார்க்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற யூனிட் எது அப்படின்னா யூனிட் 4 இக்கால இலக்கியம். இந்த யூனிட் ரொம்பவே ஒரு பெரிய யூனிட். ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஊரே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பிரிவுலேயுமே நிறைய பேர் இதில் இருக்காங்க. சிலபஸ் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். இருக்கிறதுலே இந்த ஒரு சிலபஸில் இந்த பக்கம் மட்டுமே ஒரு 1.5 பக்கம் போகும். அந்தளவுக்கு ஒரு பெரிய யூனிட். ஆனால் அந்தளவுக்கு மிகவும் எளிமையான யூனிட்டுமே இக்கால இலக்கியம். இந்த யூனிட் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய யூனிட்டு. ஏன்னா ஒவ்வொரு படைப்பாளர்களுமே அடுத்தடுத்து அவங்களுடைய படைப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய பணிகள் அடுத்தடுத்து போக போக அந்த பற்றின வினாக்களுமே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட இப்போ வைரமுத்து அவர்கள் வந்து ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. அவர்கள் பற்றின குறிப்புகள் கூட வரும் இதில் கேட்கலாம். ஏன்னா வைரமுத்து அவர்கள் பற்றின குறிப்புகளுமே நம்மளுடைய சிலபஸில் இருக்குது. தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இக்கால இலக்கியத்தில் முதல்ல வந்து நமக்கு இயக்கம் சார்ந்த படைப்பாளர்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இயக்கம் சார்ந்த படைப்பாளர்கள் வந்து ஒரு 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. இதில் தேசிய இயக்க பின்னணியில் வந்து பாரதியார், கவிமணி, தேசிக விநாயகம் பிள்ளை, நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை, சுத்தானந்த பாரதியார் அவங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. திராவிட இயக்க பின்னணியில் வந்து பாரதிதாசன், முடியரசன், சுப்ரத்னதாசன் அப்படின்னு அழைக்கப்படுற சுரதா அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. பொது உடைமை நோக்கில் வந்து தமிழ் ஒளி, தணிகை செல்வன், பரிணாமன் பற்றின குறிப்புகள் பற்றி நம்ம பார்க்கணும். இப்போ அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு படைப்பாளர்கள் பற்றின பொதுவான குறிப்புகள், அவர்களுடைய படைப்புகள். இப்போ தமிழ் ஒளி அவர்கள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ஒளி வந்து கவிஞனின் காதல் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. நிலைபெற்ற சிலை அப்படின்னு ஒரு இது எழுதியிருக்காரு. வீராயி அப்படின்னு ஒரு காப்பியம் எழுதியிருக்காரு. இந்த காப்பியம் வந்து ஒரு முற்று பெறாத காப்பியம். இப்போ தமிழ்மொழி அவர்கள் எழுதிய காப்பியத்தில் முற்று பெறாத காப்பியம் எது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா வீராயி. அடுத்ததாக திரைப்பட பாடலாசிரியர்கள். இதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா பாபநாசம் சிவன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை நாராயணகவி, கவிகாமு ஷெரீப், கண்ணதாசன், மருதகாசி, வாலி, வைரமுத்து, அறிவுமதி, நா. முத்துக்குமார், பா. விஜய், தாமரை இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க பெற்ற பாடல்களுக்கான விருதுகள், எந்த பாடலுக்காக விருதுகள் பெற்றனர் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இல்லை இவர்கள் எழுதிய பாடல்களில் சிறந்த பாடல்களில் தேசிய விருது பெற்ற பாடல்கள் அது மாதிரி எனக்கு வினாக்கள் அமையலாம். அடுத்து இக்கால கவிஞர்கள். இதில் அகவய தேடலை கவிதைகளாக்கிய போக்கு. இதில் நா. பிச்சமூர்த்தி, மையன், பசுவையா, அபி, அப்துல் ரஹ்மான், ஞானக்கூத்தன், பிரமீல், ஆத்மனாம், சுகுமாரன், தேவதேவன், தேவதச்சன், மனுஷபுத்திரன், யவனிகா ஸ்ரீராம், என்.டி. ராஜ்குமார் இவங்களுடைய பற்றி குறிப்புகளை பார்க்கணும். அடுத்து புறநிலை விமர்சன போக்கில் வந்து நா. காமராசன், மு. மேத்தா, சிற்பி, மீரா, புவியரசு, ஈரோடு தமிழன்பன், தமிழ்நாடன், இன்குலாப், ஹெச்ஜி ரசூல். மன்சார் கவிதைகளில் பழமலாய், கலாப்பிரியா, கல்யாண்ஜி, தமிழச்சி தங்கப்பாண்டியன். பெண்ணி வழிபாட்டு கவிகளில் ரா. மீனாட்சி, வைகை செல்வி, சல்மா, கவிஞர் கனிமொழி, உமா மகேஸ்வரி, சுகிர்தராணி, சத்யஜோதி, இளம்பிறை, புதிய மாதவி இவர்களுடைய படைப்புகள். இல்லை இவர்கள் கூறிய கவிதைகளில் மிக முக்கியமான வரிகள் குறித்த கேள்விகள் அமையலாம். இப்போ கவிஞர் அபி குறித்து பார்த்தோம் அப்படின்னா அபி கவிதைகள், மௌனத்தின் நாவுகள், இரவெளி நெடுயுகம் போன்ற படைப்புகள் வந்து மிக முக்கியமான படைப்புகள். இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய முக்கியமான படைப்புகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து கவிதை வகைகளில் வந்து ஹைக்கூ, சென்ட்ரியு, லிமெரிக்கு, கஜல், போன்சாய் போன்ற கவிதைகள் பற்றின வகைகள். இந்த கவிதைகள் வந்து தோன்றிய நாடு, இந்த கவிதைகளில் தமிழில் எழுதப்பட்ட நூல்கள். இப்போ ஒரு வரி சென்ட்ரியு வந்து ஈரோடு தமிழன்பனது வந்து மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு நூல். அது மாதிரி ஒவ்வொரு இப்போ ஹைக்கூவில் வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய புத்தகங்களில் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கவிதை வகைகள்லேயும் என்னென்ன நூல்கள் இருக்குது, அதை எழுதிய கவிஞர்கள் யார் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து சிறுகதை எழுத்தாளர்கள். அதில் வாவேசு ஐயர், புதுமை பித்தன், மௌனி, லாசா ராமாமிர்தம், பி.எஸ். ராமையா, அழகிரிசாமி, வள்ளிக்கண்ணன், குப்பாரா, விந்தன், அகிலன், வண்ணதாசன், அஸ்வகோஷ், ஜெயந்தன், மா. அரங்கநாதன், அம்பை, ஆர். சூடாமணி, கந்தர்வன், தமிழ்ச்செல்வன், பா. ஜெயப்பிரகாசம், பாவண்ணன், கோணாங்கி ஆகியோர்களோட படைப்புகள். இதில் வந்து சிறப்பு பெற்ற சிறுகதைகளை எழுதியவர்கள் பற்றின குறிப்புகள்.
விருதுகள் பெற்ற சிறுகதைகள், சில சிறுகதைகள் வந்து விருதுகள் பெற்றிருக்கும். அப்படிப்பட்ட படைப்பாளர்களுடைய குறிப்புகள் வந்து நம்ம பார்த்துக்கணும். அடுத்த புதினங்களில் வந்து மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, ராஜம் ஐயர், மாதவையா, கல்கி கிருஷ்ணமூர்த்தி, மூவா, கானாசு, ஆர் சண்முகசுந்தரம், ஜெயகாந்தன், தி ஜானகிராமன், கீரா, சா கந்தசாமி, சுந்தர் ராமசாமி, அசோகமித்ரன், ராஜம் கிருஷ்ணன், இந்திராபாத் சாரதி, ஆதவன், நீலபத்மநாபன், எம்இ வெங்கட்ராமன், நாஞ்சில் நாடன், தோப்பில் முகமது மூரான், திலகவதி, பிரபஞ்சன், பூமணி, பொன்னியிலன், கா சமுத்திரம், டி செல்வராஜு, அண்ணநிலவன், மேலாண்மை பொன்னுசாமி, சிவகாமி, இமயம், தஞ்சை பிரகாஷ், கீரனூர் ஜாகிர் ராஜா, ஜெயமோகன், எஸ்ரா, சாரு நிவேதா, பாமா, சோதர்மன், ஜேடி குரூஸ் ஆகியோரோட படைப்புகள் பற்றியும் நம்ம பார்த்துக்கணும். இவங்கெல்லாம் புதின எழுத்தாளர்கள். இவங்களோட சிறப்பான படைப்புகள், இவர்களில் எந்தெந்த படைப்புகள் விருது பெற்றிருக்கு, எந்தெந்த படைப்புகள் எதை பற்றி பேசுது அப்படிங்கிற குறிப்புகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து விருதுகள் பெற்ற எழுத்தாளர்களோட படைப்புகள், சாகித்ய அகாடமி விருதுகள் பெற்ற படைப்புகள் என்னென்ன, எந்த ஆண்டு வழங்கப்பட்டுச்சு, எந்த துறையில் வழங்கப்பட்டுச்சு, யார் வாங்கினாங்க அப்படிங்கிற பற்றின குறிப்புகளும் நம்ம பார்க்கணும். அடுத்து யுவ புரஸ்கார் விருதுகள், எழுத்தாளர்களோட படைப்புகள், இதுவும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து நாடகங்களில் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, சங்கரதாஸ் சுவாமிகள், பம்மல் சம்பந்த முதலியார், அண்ணாதுரை, கலைஞர் அவர்களது, PS ராமையா, RS மனோகர், சோ ராமசாமி, இது கோமல் சுவாமிநாதன், மெரினா, அறந்தை, நாராயணன், சுஜாதா, நவீனத்துவ நாடக பிரதிகள் இந்திரா பார்த்தசாரதி, ஜெயந்தன், நவீன நாடக இயக்கங்களான கூத்துப்பற்றை நா. முத்துசாமி, நிஜ நாடக இயக்கம் மு. ராமசுவாமி, பரிஷ்ய நாணி, சபா நாடகங்கள், நாட்டார் கலைகளும் நவீன உருவாக்கமும் ராமானுஜன், ராசு, KA குணசேகரன், கருஞ்சுழி ஆறுமுகம், வேலு சரவணன், முருகபாதி ஆகியோர்களது நாடகங்கள் என்ன மாதிரியான சிக்கல்களை நாடகங்கள் பேசுது, என்ன மாதிரியான சிக்கல்களை மெய்யமிட்டு பேசுது, அதில் சிறப்பான நாடகங்கள் என்னென்ன அப்படிங்கிற குறிப்புகளையும் நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்குது. அடுத்து இது மட்டும் இல்லாமல் அயலக தமிழ் இலக்கியங்கள், உரைநடை வளர்ச்சி வகைகளோட ஆளுமைகள் யார் யார், தன் வரலாற்று நூல்கள் என்னென்ன, வாழ்க்கை வரலாற்று நூல்கள் என்னென்ன, பயண இலக்கியங்கள், கடித இலக்கியங்கள், மொழிபெயர்ப்பு படைப்பாளர்களை அறிந்து கொள்ளுதல், இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது குறிப்புகள். இப்போ படைப்பாளர்களோட படைப்புகளை வந்து அறிந்து கொள்ளுதல் ரொம்பவே அவசியமாகுது. அதை சுற்றி தான் கேள்விகள் அமையுது. அதுவும் கால வரிசை அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனா இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்புறம் சிறந்த வாழ்க்கை வரலாற்று நூல்கள் என்னென்ன, சிறந்த கடித இலக்கியங்கள் என்னென்ன, சிறந்த மொழிபெயர்ப்பு நூல்கள் என்னென்ன, அதை யார் யார் எழுதுனா அப்படின்னு அவர்களுடைய பெயர்களையுமே நம்ம குறிப்புடன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இயல்லேருந்து வர வினாக்களுக்கு நம்ம பதிலளிச்சிடலாம். தொடர்ந்து நம்ம கடந்த கால வினாக்கள் எப்படியெல்லாம் தேர்வில் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த வினாக்கள் எல்லாமே கடந்த ஒரு 2-3 தேர்வுகளில் கேட்ட வினாக்கள் தான். இதில் முதல் கேள்வி வந்து நம்மாழ்வாரின் சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. A. கொல்லிக்காவலன், B. சடகோபன், C. காரிமாறன், D. வகுலபரணன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 3 பெயர்கள் வந்து சரியாக இருக்குது நாட்டுக்கு. பார்த்தோம் அப்படின்னா BCD, ABD, ABC, ACDன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மாழ்வார் வந்து ஆழ்வார்களில் முதன்மையானவராகவும் சடகோபரின் அம்சமாகவும் கருதப்படுபவர். அப்போ இவருக்கு சடகோபன் அப்படிங்கிற பேர் இருக்குது. அப்புறம் மாறன், காரிமாறன், பராங்குசன், வகுலபரணன், குருகூர் நம்பி மற்றும் வேதம் செய்த மாறன் போன்ற சிறப்பு பெயர்கள் உள்ளன. அப்போ இதில் கொல்லிக்காவலன் அப்படிங்கிற பேர் வந்து யாருக்கு அப்படின்னா குலசேகர ஆழ்வாருக்கு. அப்போ கொல்லிக்காவலன் வந்து வராது, ஏன்னா அது வந்து குலசேகர ஆழ்வாரோட சிறப்பு பெயர். அப்போ BCD வரும். சடகோபன், காரிமாறன், வகுலபரணன் அப்படிங்கிறது தான் சரியானது. அப்போ விடை வந்து 1, ABCD தான் சரியான விடை. அடுத்து நுண்பொருள் மாலை அப்படிங்கிற நூலியோட ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. நமக்கான ஆப்ஷன் என்னென்னா இரட்டை புலவர், வேதாந்த தேசிகர், அருணாச்சல கவிராயர், திருமேனிக்காரி, ரத்ன கவிராயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த காரி ரத்ன கவிராயர் என்பவர் திருக்குறளில் பரிமேலழகர் உரைக்கு சிறப்பு விளக்கமாக திருக்குறள் நுண்பொருள் மாலை அப்படிங்கிற ஒரு உரை நூலை
எழுதியிருக்கிறாரு? அப்போ விடை வந்து திருமேனிக்காரி ரத்தன கவிராயர். ஆப்ஷன் 4 தான் சரியான விடை. அடுத்து, திருவந்தாதிகளின் அடிப்படையில் அவற்றை பாடிய ஆழ்வார்களை நெருப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொய்கை ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவங்களை கொடுத்துட்டு இவங்களை வந்து நிரல்படுத்த சொல்லியிருக்காங்க. எது அடிப்படையில் அப்படின்னா திருவந்தாதிகளோட அடிப்படையில். இப்போ பொய்கை ஆழ்வார் தான் முதல் திருவந்தாதியை பாடியிருக்காரு. பூதத்தாழ்வார் வந்து 2ஆம் திருவந்தாதியும், பேயாழ்வார் வந்து 3ஆம் திருவந்தாதியையும், திருமலிசை ஆழ்வார் வந்து 4ஆம் திருவந்தாதியுமே பாடியிருக்காங்க. அப்போ சரியான வரிசை எது அப்படின்னா ACDB அப்படிங்கிறது தான் சரியான வரிசை. அடுத்து, சித்தர் பாடல்களில் வந்து பாம்பாட்டி சித்தர் பாடலை பாடல் அமைப்பினில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாம்பாட்டி சித்தர் எழுதின பாடலில் சில வரிகளை கொடுத்துட்டு அந்த வரிகளை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம சித்தர் பாடல்களில் பாடல்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ட்டு இதிலிருந்து நமக்கு தெரியுது. இதில் வந்து வாய்ட்டு குயவனார் பன்று பாண்டம், ஊத்தை குளிதனிலே மண்ணை எடுத்தே, வரையோட்டுக்கும் ஆகாதென்று ஆடு பாம்பே, உதிரப்புணலிலே உண்டை சேர்த்தே அப்படின்னு 4 வரிகளை கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து அவருடைய பாடல் வந்து எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்ப்போம். அவருடைய பாடலில் ஊத்தை குளிதனிலே மண்ணை எடுத்தே, உதிரப்புணலிலே உண்டை சேர்த்தே, வாய்த்த குயவனார் அவர் பண்ணும் பாண்டம், வரையோட்டுக்கும் ஆகாதென்று ஆடு பாம்பே அப்படின்ட்டு வரிகள் அமைஞ்சிருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா BDAC தான் சரியான விடை. அடுத்து, நாயக்கர் காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு வினா வந்து கடந்த முறை கேட்டிருக்காங்க. நாயக்கர் காலம் வந்து எது இவ்வளோருந்து இந்த காலகட்டம் அப்படின்னா 16 முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை நாயக்கர்கள் காலம். சிற்றிலக்கியங்கள் அதிகமாக உருவானதால் அந்த காலம் சிற்றிலக்கிய காலம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ நாயக்கர் காலம் வந்து சிற்றிலக்கிய காலம். ஆப்ஷன் 2. நானாவித உருவாய் நமையாழ்வாள் என இறைவன் காத்தருள்வதை பாடியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் வந்து திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரர் 4 பேரை பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான விடையாது அப்படின்னா திருநாவுக்கரசர். திருவாரூர் உள்ளிட்ட பல தலங்களில் பாடிய பதிகங்களில் இறைவன் பல்வேறு உருவங்கள் எடுத்து தம்மை காத்து ஆட்கொண்டதை இப்படியாக போற்றியுள்ளார். அப்போ நானாவித உருவாய் நமையாழ்வான் அப்படின்னு பாடினது யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். அம்மானை என்னும் உறுப்பு காணப்படாத கலம்பகம் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷனில் வந்து மதுரை கலம்பகம், நந்தி கலம்பகம், காசி கலம்பகம், வேலூர் கலம்பகம் கொடுத்துருக்காங்க. நந்தி கலம்பகம் என்ற கலம்பக நூலில் பொதுவாக கலம்பகங்களில் காணப்படும் அம்மானை என்ற உறுப்பு இடம்பெறவில்லை அப்படின்னு நமக்கு குறிப்பு இருக்குது. அப்போ சரியான விடை வந்து நந்தி கலம்பகம். இயற்பா இசைப்பா என 4000 திவ்ய பிரபந்தத்தை பகுத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷனில் வந்து நம்மாழ்வார், நாதமுனிகள், பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மணவாள ஜீயர் போன்றவர்கள் பெயர்கள் வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம இதை பற்றி முன்னாடியே பேசணும்னு நினைக்கிறேன். நாதமுனிகள் பற்றி சொல்கிற போதே இந்த ஒரு குறிப்பையும் நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நம்ம ஒரு டைம் பார்த்துக்கலாம். நாதமுனிகள் அவர்கள் வந்து 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் ஆழ்வார் பாசுரங்களை சேகரித்து தொகுத்ததுடன் அவற்றை இயற்பா மற்றும் இசைப்பா என பகுத்தார். அப்போ விடை வந்து ஆப்ஷன் 2 நாதமுனிகள். இப்படியெல்லாம் தான் பக்தி இலக்கியங்கள்லேயும் சுற்றிலக்கியங்கள் தனிப்பாடல்கள்லேருந்து வினாக்கள் அமைஞ்சிருக்கு. இதெல்லாமே கடந்த தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள். அடுத்த அழகு 4 இக்கால இலக்கியத்தில் எப்படி வினாக்கள் வந்திருக்குன்னு பார்ப்போம். அகவய தேடலை முன்வைத்து கவிஞர் அபியின் கவிதை தொகுப்பு இவற்றில் எதுன்னு கேட்குறாங்க. இதில் ஒன்று வந்து நீல நிலாவெளி, ஊமை வெயில், புராதான இதயம், மௌனத்தின் நாவுகள். நம்ம முன்னையே அபி அவர்களுடைய படைப்புகள் பற்றி பார்த்துருந்தோம். இருந்தாலும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன் படி நம்ம ஒரு ரவுண்டு பார்த்துடலாம். இதில் நீல நிலா அப்படிங்கிறது வந்து ஒரு நாவல். அது வந்து கவிதை தொகுப்பு அல்ல. அது வந்து ராஜேஷ்குமார் எழுதினது.
அடுத்து ஊமை வெயில் அப்படிங்கிறது வந்து ஈரோடு தமிழன்பனால் எழுதப்பட்ட ஒரு கவிதை நூல். புராதான இதயம் எப்படிங்கிறது வந்து பிரம்மராஜன் அவர்கள் எழுதிய ஒரு தமிழ் புத்தகம். இதில் மௌனத்தின் நாவுகள் தான் அபி எழுதிய புத்தகம். நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அகவய தேடலை முன்வைத்து கவிஞர் அபியின் கவிதை தொகுப்பு எதுன்னு கேட்குறாங்க. இதில் இப்போ இதுக்கு சரியான விடை வந்து மௌனத்தின் நாவுகள். ஆப்ஷன் 4 மௌனத்தின் நாவுகள் தான் சரியான விடை. அடுத்து தி ஜானகிராமனின் புதினங்களை கால வரிசையில் நிரல்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் நலபாகம், மரப்பசு, மோகமுள், அம்மா வந்தாள், இது போன்ற புதினங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இவற்றை கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த நூல் முதல்ல வந்துச்சு, எந்த நூல் அதுக்கு அடுத்து வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அடிப்படையில் மோகமுள் வந்து 1955 வந்திருக்கு. அம்மா வந்தால் வந்து 1966 வந்திருக்கு. மரப்பசு வந்து 1972 வந்திருக்கு. நலபாகம் வந்து 1982 வந்திருக்கு. அந்த அடிப்படையில் சரியான விடை எது அப்படின்னா CDBA, இதுதான் சரியான விடை. அடுத்து ராஜம் கிருஷ்ணனின் புதினங்கள். சுதந்திர ஜோதி, வலைக்கரம், இலை உதிர்காலம், சேற்றில் மனிதர்கள், இவற்றில் ராஜம் கிருஷ்ணனின் புதினங்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ராஜம் கிருஷ்ணன் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சிறுகதை எழுதுகிறாங்க அப்படின்னா அதை கலாய்வு பண்ணி தான் எழுதுகிறதா சொல்லுவாங்க. அந்த வகையில் ராஜம் கிருஷ்ணனோட புதினங்கள் வந்து சிறப்பானவைகள் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ நமக்கு வந்து இந்த கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் ஒரு புத்தகம் வந்து ராஜம் கிருஷ்ணனோட புதினம் இல்லை. இதில் எது அப்படின்னா ஆப்ஷன் சி இலை உதிர்காலம் இருக்குல்ல, இது வந்து நீலபத்மநாபன். அது மீதி சுதந்திர ஜோதி, வலைக்கரம், சேற்றில் மனிதர்கள் இது எல்லாமே ராஜம் கிருஷ்ணனோட புத்தகங்கள். இலை உதிர்காலம் மட்டும் நீலபத்மன் அவர்களுடைய புத்தகம். அப்போ சி வராது. ஏபிடி இருக்கிற ஆப்ஷன் 4 இதுதான் சரியான விடை. அடுத்த வினா வந்து தமிழக காண்டேக்கர் என அழைக்கப்பட்ட மொழிபெயர்ப்பாளர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தானா குமாரசாமி, கா ஸ்ரீ, MA சுசீலா, ஜி குப்புசாமி அப்படின்னு மொழிபெயர்ப்பாளர்கள் பெயர்கள் இருக்குது. இதில் தமிழ் காண்டேக்கர் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு கேட்குறாங்க. இதில் கா ஸ்ரீ அவர்கள் தான் மராத்திய எழுத்தாளர் VC காண்டேக்கர் அவர்களுடைய பல படைப்புகளில் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதனால் அவர் வந்து தமிழக காண்டேக்கர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இப்போ சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2 கா ஸ்ரீ தான் சரியான விடை. அடுத்த வினா, பாவண்ணன் கன்னடத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த நாடக நூல்கள் இவற்றில் எதுன்னு கேட்குறாங்க. பலிபீடம், ஊருச்சேரியும், நாகமண்டலம், யயாதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 3 நூல்கள் தான் பாவண்ணன் வந்து கன்னடத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த நாடக நூல்கள், ஒன்று இல்லை. முதல்ல இந்த நூல்கள் பற்றின ஒரு குறிப்புகளில் பார்த்துருவோம். பலிபீடம், நாகமண்டலம், யயாதி, ஊரும் சேரியும் போன்ற எல்லா நாடகங்களையுமே எழுதுறது யார் அப்படின்னா கிருஷ் கர்நாட் அவர்கள் தான். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்னட நாடகங்களில் இவை எல்லாமே கன்னட நாடகங்கள். இந்த கன்னட நாடகங்கள் சிலவற்றை தமிழுக்கு பாவணன் மொழிபெயர்த்திருக்கிறாரு. பாவணன் கன்னடத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த நாடகங்கள் இதில் எது அப்படின்னா பலிபீடம், நாகமண்டலம், யயாதி 3மே பாவணன் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஊரும் சேரியும் மட்டும் பாவணன் வந்து மொழிபெயர்க்கலை. அப்போ பி வராது. சரியான விடை என்ன அப்படின்னா ACD ஆப்ஷன் 4 ACD தான் சரியான விடை. அடுத்து கவிஞர் மீராவின் ஏற்றம் காண்போம் கவிதையில் கூறும் ஏற்றங்களை நிரல்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன் ஏற்றம், புகழ் ஏற்றம், தமிழ் ஏற்றம், பொன் ஏற்றம், இந்த வந்து பாடல் அடிப்படையில் நம்ம நிரல்படுத்தணும். முதல்ல இந்த ஏற்றம் காண்போம் கவிதையை பார்த்துருவோம். பொன்னேற்றம் அறிந்திட நாம் உரைக்க வேண்டும், புகழ் ஏற்றம் பெற உழைக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 வரிகள் இருக்குது. அதுக்கப்புறம் தன் ஏற்றம் தன் இன்பம் நினைத்திடாமல் தமிழேற்றம் தன்னை பெரிதாய் கருத வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் அடிப்படையில் சரியான விடைகள் எது அப்படின்னா DBAC. முதல்ல பொன்னேற்றம், அடுத்து புகழேற்றம், அடுத்து தன்னேற்றம், அடுத்து தமிழேற்றம்.
இந்த அடிப்படையில் தான் பாடல் அமைஞ்சிருக்கு. அப்போ சரியான விடை வந்து டிபிஏசி. அடுத்து சுஜாதாவால் எழுதப்பட்ட நீண்ட நாடகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே முத்தம், நல்ல தம்பி, கடவுள் வந்திருந்தார், கொங்கை தீ அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் சுஜாதாவால் எழுதப்பட்ட நீண்ட நாடகம் எதுன்னு கேட்குறாங்க. இதில் கொங்கை தீ அப்படிங்கிறது வந்து இந்திரா பார்த்தசாரதி எழுதிய நாடகம். ஒரே முத்தம் அப்படிங்கிறது ஒரு ஓரங்க நாடக வகையை சேர்ந்தது. நல்ல தம்பி வந்து சுஜாதாவோட நீண்ட நாடகம் அல்ல. அப்போ இந்த 3மே வராது. அப்படின்னா கடவுள் வந்திருக்கிறார் அப்படிங்கிற இந்த நாடகம் தான் சுஜாதாவால் எழுதப்பட்ட நீண்ட நாடகம். இதெல்லாமே கடந்த தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள். சில பயிற்சி வினாக்கள் இருக்குது, அதையுமே முயற்சி பண்ணி பாருங்கள். சிற்றிலக்கியங்களின் எண்ணிக்கையை கூறும் முதல் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிற்றிலக்கியங்களை பற்றின குறிப்புகள் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கனாலே இதுக்கான விடையை நீங்கள் அளிச்சிடலாம். சிற்றிலக்கியங்கள் எண்ணிக்கை கூறும் முதல் நூல் எது அப்படின்னு கேட்டு பிரபந்த மரபியல், நவநீத பாட்டியல், பன்னீர் பாட்டியல், தொன்னூல் விளக்கம், இந்த 4ல் ஏதோ ஒன்று தான் சிற்றிலக்கியங்களோட எண்ணிக்கையை முதல்ல கூறின நூல். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து பெண் ஒருத்தி மடலூர துணிந்தால் என பாடிய ஆழ்வார் யார் அப்படின்னு கேட்குறாங்க. குலசேகர ஆழ்வாரா, திருமங்கை ஆழ்வாரா, திருப்பான் ஆழ்வாரா, மதுரகவி ஆழ்வாரா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்குமே கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா எழுதிடலாம். அடுத்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாவல் எதுன்னு கேட்குறாங்க. கோவேறு கழுதைகள், கூகை, விஷ்ணுபுரம், விசாரணை கமிஷன், இந்த 4ல் ஒரு நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்குகிற நூல். அதுக்கான முயற்சியை பண்ணுங்கள். எது சரியான விடைன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கள். அம்பையின் சிறுகதை தொகுப்பு இதில் எதுன்னு கேட்குறாங்க. வெளிச்சத்திற்கு வராத டைரி, ஒளியின் முன், மரப்பாச்சி, காட்டில் ஒரு மான், இது 4ல் ஒரு தொகுப்பு வந்து அம்பையோட சிறுகதை தொகுப்பு. அது என்னென்னு தெரிஞ்சுக்க பாருங்கள். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறப்ப மீதி இருக்கிற மற்ற நூல்களோட ஆசிரியர்களும் யாருது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அடுத்து ஒரு பொறுத்துக சித்தர்கள் பற்றி. அழகர் மலை, திருவண்ணாமலை, மருதமலை, பழனிமலை, இதெல்லாம் சித்தர்கள் அந்த வாழ்ந்த இடம். இந்த இடங்களில் எந்தெந்த சித்தர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பொருத்தி பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இடைக்காடர், பாம்பாட்டி சித்தர், போகர், ராமதேவர், இது மாதிரியான வினாக்களுமே நமக்கு தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது அடிப்படையிலையுமே நம்ம படிக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் எப்படியெல்லாம் வினாக்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படித்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான கட் ஆஃபை ரீச் பண்ணிடலாம். முன்னையே சொன்ன மாதிரி ஒரு சரியான திட்டமிடலும் ஒரு சின்ன உழைப்பும் போட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதற்கான ஒரு வாய்ப்பை இடிஎம் அகாடமி உங்களுக்கு வழங்குது. நம்ம இடிஎம் அகாடமியோட யூடியூப் சேனலில் அடுத்த ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் எப்படியெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு, அதை எப்படியெல்லாம் நம்ம அட்டன் பண்ணலாம், அடுத்து எப்படியெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போன வகுப்பில் முதல் 2 யூனிட் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி 2 யூனிட் பார்த்துருக்கோம். மீதி இருக்கிற 6 யூனிட் பற்றியுமே வரப்போகிற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த தேர்வுக்கு தயாராகிற விதமாக 2 மாதம் கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இடிஎம் அகாடமியிலிருந்து எடுக்கிற எல்லா வகுப்புகளும் இடிஎம் அகாடமி ப்ளே ஸ்டோர் ஆப்பில் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். நோட்ஸஸ் அதில் அவைலபிளாக இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 தமிழுக்கான கிளாஸஸ் நடக்குது. இந்த பேசிக் கிளாஸஸை எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.